ஒரு வழியா நம்ம தளபதியோட ஜனநாயகன் மூவியோட ஆடியோ லான்ச் நாளைக்கு மலேசியால வெற்றிகரமா நடக்க போகுது. எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க மலேசியால போயிட்டு தளபதியோட லாஸ்ட் டைம் ஆடியோ லான்ச் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சென்னை ஏர்போர்ட்டே வந்து தம்பிச்சு போய் நிற்கிதுன்னு சொல்லணும். இமிகிரேஷன் ஃபுல்லா வந்து மக்கள் கூட்டம், அட்லீஸ்ட் க்ரௌடு வந்து பொங்கி வழிதான் சொல்லணும். அட்லீஸ்ட் படையெடுத்து ஒவ்வொரு ஃபிளைட்டா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்து மலேசியா போய் ரீச் ஆகிட்டாரு. மலேசியா ரீச் ஆனதுல மட்டும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நம்ம தளபதி வந்து அவரோட சிக்னேச்சர் ஜம்பை வந்து அங்கேயும் கொடுத்துருக்காரு. ஸோ ஏர்போர்ட்லேருந்து இறங்குறப்ப லாஸ்ட் ஸ்டெப்லேருந்து அவர் ஜம்ப் பண்ணி இறங்குறது வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். ஸோ பார்க்கவே மாசாக இருக்கும். அவர் வந்து அவ்வளோ ஃபன்னாக அதை பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மலேசியாவில் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவருக்கு ஒரு 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 பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க பாருங்க. சும்மா வேற லெவலில் இருந்தது. தளபதி வந்து சும்மா ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்து சும்மா அப்படியே அணிவகுத்து படையெடுத்து அப்படியே போயிட்டு இருந்தார் காரில். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கவே வந்து பங்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு மலேசியா ஃபேன்ஸ்லாம் பார்த்து மலேசியா ஃபேன்ஸ்லாம் வந்து தளபதி தளபதி அண்ணா அண்ணான்னு சொல்லி கத்தி அவர் உற்சாகமாக வந்து வரவேற்றாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட படம்னாலே வந்து கான்ட்ரவர்சி இருக்கும். நிறையா வந்து காசி பேசுவாங்க, அவர் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க, 1008 குறை சொல்லுவாங்க, அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஏன் வந்து அவரோட கடைசி ஆடியோ லான்ச் வந்து சென்னையில் வைக்காம தமிழ்நாட்டில் வைக்காம ஏன் மலேசியாவில் வைக்கணும், இது வந்து அவரோட லாஸ்ட் ஆடியோ லான்ச் தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஏகப்பட்ட பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அது தளபதிக்கும் வந்து அது புதுசு இல்லை. ஸோ நம்ம எல்லாருமே வந்து நாளைக்கு நடக்க போகிற ஆடியோ லான்ச்சுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இதுக்கு இடையில மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து மலேசியாவில் நாளைக்கு நடக்க போற ஆடியோ லான்ச்ல வந்து எந்த ஒரு அரசியலும் இருக்கக்கூடாது, கட்சி கொடியோ கட்சி டிஷர்ட்டோ அரசியல் சம்பந்தமா எதுவுமே பேசக்கூடாது சொல்லியிருக்காரு. இருந்தாலும் நம்ம தளபதி வந்து சும்மா இருப்பாரா? கண்டிப்பா நாளைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி, கண்டிப்பா வந்து நாளைக்கு நம்ம தளபதி அரசியல் கண்டிப்பா பேசுவாரு. அரசியல் பேசாமையா தளபதி? ஸோ நம்ம கண்டிப்பா அவரோட ஸ்பீச்சுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதியோட லாஸ்ட் ஸ்டேஜ், லாஸ்ட் ஆடியோ லான்ச், லாஸ்ட் டைம் தான் சொல்லணும். ஸோ எல்லாருமே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி என்ன பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆடியோ லான்ச் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க கண்டிப்பா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. நீங்களும் வந்து தளபதியோட ஆடியோ லான்ச்காக வெயிட் பண்றீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே பாய்.